மணி குருஜி என் கண்ணுக்கு தெரியறாரு. எனக்கும் தான் அப்படி தெரியுது. குருவே, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? எப்படி? நீங்க தானே சொன்னீங்க அந்த பேயோட வசியத்துக்குள்ள போனவங்க திரும்பி வந்ததே இல்லைன்னு. அப்புறம் எப்படி வந்தீங்க? அது எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். நான் தான் அந்த பேயோட வசியத்துக்குள்ள போகவே இல்லையே. நீங்க அந்த வசியத்துக்குள்ள போகவே இல்லையா? குருஜி, நீங்க பெரிய மகான், ஒரு பெரிய புத்திசாலி குருஜி. நீங்க அந்த அறைக்குள்ள கால் எடுத்து வைக்காமலேயே ராமாவா அந்த அறைக்குள்ள போக வச்சிட்டீங்க. அற்புதம் குருஜி. ஆனா குருஜி, பண்டித் ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணனுக்கு என்னாச்சு? வெளியே வந்துட்டாரா? வந்துட்டாரு குருஜி, வெளியே வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, பண்டித் ராமகிருஷ்ணனுக்கு பெரிய பரிசா தர போறாராம். என்ன பரிசா? இல்ல குருஜி, எங்க ஓடிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்றத கேளுங்க. முட்டா பசங்களா, என்ன விடுங்கடா. மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பரிசு கொடுத்து அரண்மனை கருவூலத்தை தீத்துருவார் போல இருக்கு. மகாராஜாவை நான் தடுத்தே ஆகணும், கஜானாவை காப்பாத்தியே ஆகணும். விடுங்கடா, விடுங்கடா. குருஜி, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. இப்ப கூட கெட்டு போகல. இல்ல இல்ல, இது மகாராஜாவோட உத்தரவு. நான் கண்டிப்பா இத மறுக்கவே முடியாது. குருவே, உங்களை பத்தி யார் பேசுனது? நீங்க எப்படி வேணா போங்க, ஆனா எங்களை விட்டுருங்களேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி பேசுறதுக்கு யாராவது இருக்கணும்ல. நான் ஏன் அப்படி சொன்னா, நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க நல்ல பேரை சொல்றதுக்கு யாராவது இருக்கணும்ல. குருவே குருவே, உங்க கிட்ட இருக்க கருப்பு பணத்தை யாரு பாதுகாக்கிறது? இதையும் யோசிக்க நீங்க போயிட்டா சௌதாமணியா யாரு பாத்துக்கிறது குருஜி? சௌதாமணியோட நிலைமை என்ன ஆகிறது? நான் பாத்துக்கிறேன். அப்படியா? என்னது? நான் என்ன முட்டாளா? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் குருவே. நீங்க பெரிய ஞானி இல்ல குருஜி. நீங்களே சொல்றீங்க நீங்க ஒரு முட்டாளதான் இருப்பீங்க. பக்கத்துல வா. நான் இத கேள்வியா கேட்டேன், பதிலா சொல்லல. உள்ள வாங்க. நாங்க வரமாட்டோம். போங்கடா, போங்க. கதவு தருங்க. குருஜி, இந்த கதவை திறக்கவே முடியல குருஜி. நீங்களும் உதவி பண்ண திறக்க முடியும். வாங்க குருஜி. தனி, நம்மளதான் முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம குருக்கு தான் வயசாயிடுச்சு, அவரால எப்படி இதெல்லாம் முடியும்? நம்ம தான் ஏதாவது பண்ணணும். முட்டாளுங்களா, எனக்கு சக்தியும் இருக்கு, புத்தியும் இருக்குடா. உங்க புத்தியை பயன்படுத்துங்கடா, அறிவு கட்டவங்களா. இந்த கதவு சுலபமா திறக்கிறதா இருந்தா பண்டித ராமகிருஷ்ணன் எப்போ வெளியே வந்திருப்பான். இப்ப நாம வேற ஏதாவது வழியை தேடி கண்டுபிடிச்சாகணும். வாங்க, என் கூடவே வாங்க, வாங்க. என்னடாச்சு? ஏண்டா வாயடைச்சு போயிருக்கீங்க முட்டாளுங்களா? திடீர்னு ஏன் பேசுறதையே நிறுத்திட்டீங்க? நீங்க நிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ பேய பார்த்த மாதிரியோ பயங்கரமான விலங்க பார்த்த மாதிரியோ இருக்கு. பயங்கரமான விலங்க பாத்தீங்களா? டே முட்டாளுங்களா, இந்த மாதிரி ஒரு பாழடைஞ்ச குகையில எலியே வர முடியாது, புலியா வரப்போகுது. குருஜி, இந்த புலி திரும்பி போய் அதோட கூட்டத்தை கூட்டிட்டு வரதுக்குள்ள தயவு செஞ்சு உங்க அன்பான சிஷியர்களோட வெளியே போற வழிய பாருங்க. ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல இப்ப புலி வேற. நம்மள சாகடிக்கிறதுக்காகவா மகாராஜா இங்க அனுப்புனாரு? ஓடுங்கடா. ராமா, நீ வெளியே போறதுக்கான பாதி வழியை கண்டுபிடிச்சிட்ட. ஆனா இப்போ இளவரசர் வாசுதேவியும் உன்னோட குடும்பத்தையும் எப்படி கண்டுபிடிக்க போற? முதல்ல நான் வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறமா அவங்கள கண்டுபிடிப்பேன். ஏய், என்ன பாக்குற? பொண்ணு விட்டன்னா அது
தலையில்லாத எலும்பு கூட நகரக்கூடாது. ஏய் பூனைக்குட்டி, நீ மறுபடியும் என்ன பயமுறுத்த இங்க வந்துட்டியா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ராமா சரியான பயந்தாங்கோழி. அவன் பூனைக்குட்டிய பார்த்து பயந்துருவானா? போ போ, நீ புலி மாதிரி அப்படின்னா கூட நான் பயப்பட மாட்டேன். நான் ஒண்ணு எலியெல்லாம் கிடையாது. அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது. நீ எலிய தேடிக்கிட்டு இருக்க அதானே? பைத்தியக்கார பூனை, எலியெல்லாம் இங்க இல்ல. உனக்கு பயந்து போய் அந்த அறையில இருக்கு. போ போ, அங்க போய் நீ புடிச்சுக்கோ. போங்கற, என்ன போக மாட்டேங்கிற? உன்னை கொடுத்தாதான் போவ போலயே. ஏய், ஏன் போக மாட்டேங்கிற? நீ போய் உன் சாப்பாட்டை சாப்பிடு. நானும் என் குடும்பத்தை தேடணும்ல. நல்ல ஒழுக்கமான பூனை. நான் சொன்னதுமே கேட்டுடுச்சு. ஆனா என் குடும்பமும் இருக்காங்களே, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? என்ன இருந்தாலும் என் குடும்பமாச்சே. நான் போய் அவங்கள தேடணும். அம்மா, சாரதா, அம்மா, எனக்கு ராமோட குரல் கேக்குது. அவன் குரலே இங்க வந்துருச்சுன்னா அப்ப அவனும் இங்க வந்துருவான். நீ தூங்கு. ஆமா, எப்படியோ எனக்கு வீட்ல தூங்க நேரமே கிடைக்கிறது இல்ல. குண்டப்பா எங்க போனா? அம்மா, புலி புலி, ஓடுங்க ஓடுங்க. அம்மா, இப்ப என்ன பண்ணலாம்? நான் தான் முதல்லயே சொன்னனே, போய் ராமாவை தேடலான்னு. நீ தான் தூங்கலான்னு சொன்ன. இப்ப பாரு, உன்னாலதான் புலி கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஆமா, நான் இப்பமா தூங்கலான்னு சொன்னேன். சொல்லிருப்பேன் போல. எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த குண்டப்பாவையும் காணோம். அம்மா, அந்த புலி நம்ம கிட்ட வருது. இப்ப என்னம்மா பண்ணலாம்? ஓடு ஓடு. சாரதா, அம்மா, ராமோட குரல் அந்த பக்கத்துல இருந்து கேக்குது. டேய், அங்க இருக்காரா? ஆமா, கண்டிப்பா அந்த பக்கம் தான். வாங்க. அட அம்மா, பாத்து. ராமா இங்க தானே இருக்காரு, ஆனா காணுமே. நான் எங்க ராமா இருக்காருன்னு சொன்னேன்? நான் என்னோட மணியை பத்தி தானே சொன்னேன். இங்க பேய் மட்டும் இல்லாம புலியும் சேர்த்து துரத்துது. உனக்கு இங்க மணி கேக்குதா? இதுதான் கடைசி சுரங்கம். இந்த சுரங்க பாதை வழியா போனோம்னா நமக்கு வெளியே போக வழி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மத்தவங்கள தேடணும். என்ன தம்பி சொல்ற? இல்ல தங்கச்சியா? ஏதோ ஒண்ணு. அம்மா, எலும்பு கூட வச்சிருக்கிற ஆளுக்கு. அம்மா அம்மா, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? பின்னாடி புலி இருக்கு, முன்னாடி எலும்பு கூட வச்சிருக்கிற சைத்தான் இருக்கு. இது அம்மாவோட தடியாச்சே. அப்ப அவங்க இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அம்மா, எங்கம்மா இருக்கீங்க?
என்ன உனக்கு பசிக்குதா? என்ன 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 சாப்பிடாத. நான் ராஜகுரு தத்தாச்சாரியன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க குரு மாதா. சுவாமி, இன்னைக்கு நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க உங்களுக்கும் விலங்குகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு. ஆ? என்ன நீ மிருகம் நான் சொல்ற? நான் 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 உனக்கு நாயா? சிவ 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 சிவா, நீங்க என் கடவுள் சுவாமி. நீங்க மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் பாகுபாடு பார்க்கல. ஆ, இங்க நிறைய பேர் பறவைகள் மிருகங்கள் மேல பாசம் வச்சிருக்காங்க. உலகத்துல எல்லா உயிரினமும் ஒண்ணுதான்னு உங்களை மாதிரி புனிதமான மனுஷங்களால மட்டும்தான் நினைக்க முடியும். அது உண்மைதான். அதனாலதான் நீங்க தெருவுல இருக்கிற விலங்குகளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருந்த சாப்பாட்டை எடுத்து இப்படி நீங்க சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கல. தெருவுல இருக்கிற ஜீவன்களுக்காக 2 நாளைக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாட்டை நீங்க எடுத்து சாப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. 2 நாளா இத காணோம்னு நான் பாத்துட்டு இருந்தா அதை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இத கொண்டு போய் பறவைங்களுக்கும் மிருகங்களுக்கும் போடு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். நாய்க்கும் பூனைக்கும் வச்ச சாப்பாட்டையாடா எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க? என்கிட்ட பொய்யா சொல்றீங்க? உங்களை விட்டாளுங்களா? என்னையா ஏமாத்துறீங்க? இங்கேயே உட்காந்து பண்டித ராமகிருஷ்ண மேல பரிதாபப்படாம என்னால வேற என்ன பண்ண முடியும்? அவனோட அம்மா இந்நேரத்துக்கு அவன் பின்னாடி கட்டையோட ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? மறுபடியும் உன்னை தர்பார்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்களா? அவங்க அம்மா அவனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் கட்டையால அடிப்பாங்க. ராமகிருஷ்ணா அம்மா அப்படின்னு கத்துவான். திரும்பவும் அடிப்பாங்க. அம்மா திரும்பவும் அடிப்பாங்க. தனிமணி, எனக்கு என்னோட வீட்டுல அவனோட அம்மா ஏன் தெரியுறாங்க? அதுவும் கையில கட்டையோட இருக்காங்க. என்ன ஏதோ அடிக்க வந்த மாதிரி. என்ன மாதிரி பிரம்மடா? குருஜி, இது பிரம்ம இல்ல, உண்மைதான். அவங்க எங்க கண்ணுக்கும் தெரியுறாங்க. அவங்க நேரடியா வந்துட்டாங்க. மணி, நம்ம குருஜியோட சேர்த்து நம்மள அடி வாங்குறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடலாம். நம்ம குருவை போட்டு துவைக்க போறாங்க. வா ஓடிடுவோம் ஓடிடுவோம். ஏய் தனிமணி, அம்மா வேண்டாம். அம்மா அம்மா கொஞ்சம் இருங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? இருக்கிறதுலே பெரிய விஷப்பூச்சி நீதாயா? அப்படி நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. என்ன உனக்கு மனசுல பெரிய சத்ய ஹரிஷ்சந்திரன் நினைப்பா? ஏன் பையன் மேலேயே பழைய போடுறியா? ஐயோ சாரதா, என்ன சொல்லிட்டு நீ? அம்மா வேண்டாம் வேண்டாமா. அம்மா வேண்டாமா வேண்டாமா. அம்மா நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. அவங்கள அடிக்க விடாம தடுத்து நிறுத்துங்க. உன்னை இந்த விஜயநகரத்துல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். உன்னை மொத்தமா முடிக்க என்னோட இந்த கட்டையே போதும். ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க அம்மாவை தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. அம்மா அம்மா, இவ்ளோ பெரிய ஞான பண்டிதரை அடிக்கிறது மிகப்பெரிய பாவம். ஐயோ அம்மா, அந்த கிழவனுக்கு ஏதாவது ஆயிட போதுமா? கிழவனா? என்னையா கிழவன் சொன்னீங்க? குருஜி, வயசை பத்தி விவாதம் பண்றதா இல்ல உங்க உயிருக்கு பாதுகாப்பான்னு நீங்க தான் எது முக்கியம் முடிவு பண்ணணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அப்ப ஓடுற வழிய பாருங்க. அம்மா கையால அடி வாங்கினா எலும்பெல்லாம் நொறுங்கிடும். ரமா, நீ இந்த ஆளை நம்பாத. எப்ப பாரு உன் மேல ஏதோ ஒரு பழைய போட்டு உன்னை துரத்தி விடுறதுலே குறியா இருக்கா. இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல. இன்னும் நல்லா அடிங்க அடிங்க. வேண்டாமா.
அருமை அருமையா ஆடுனீங்க ரெண்டு பேரும். அன்பான வணக்கம் மகாராஜா. என் பேரு மஞ்சித். அப்புறம் இவங்க நான் இவரோட மஞ்சித். ஆமா ஆமா. நாளைக்கு எங்க ஊர்ல புத்தாண்டு திருவிழா இருக்கு. அதனால விஜயநகர்ல இருக்கிற உங்க எல்லாருக்கும் இனிப்ப பகிர்ந்து கொடுத்துட்டு போலான்னு எனக்கு தோணுச்சு. அதானே? ஆமாங்க மகாராஜா, நாங்க உங்களுக்காக எங்க ஊர்ல விசேஷமா பண்ற பானத்தை கொண்டு வந்திருக்கோம். அதை எடுத்துட்டு வாங்க. இது பாருங்க. இது எங்க எல்லாருக்காகவும் தானே? வேடிக்கையா இருக்குல்ல? இல்லங்க இல்ல, இது வெறும் மகாராஜாக்கு தான். இது மொத்தத்தையும் எங்க ஊர்ல சின்ன பசங்க தூங்கிட்டே கூட ஆமா குடிச்சிருவாங்க. ஆமா. மொத்தத்தையுமா? ஆமாங்க மகாராஜா, நீங்க இதை குடிச்சீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்குமா? என்ன சொல்றீங்க? மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இதை குடிக்கும் போதே உங்க மனசு திருப்தி ஆயிடும். ஓ ம் ம். அருமை. கொடுங்க, குடிச்சு பாக்குறேன். போங்க போங்க. மணி, இங்க இருக்கிற இவ்வளவு பானத்தையும் மகாராஜா எப்படி தனியா குடிப்பாரு? நாம தான் இருக்கோம்ல, குடிச்சு உதவி பண்ணுவோம். வா வா வா. நெல்லுங்கடா முட்டாளுங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இங்கேயே நெல்லுங்க. நன்றி. இது மொத்தமும் எனக்கா? ஆமா மகாராஜா, மொத்தமும் உங்களுக்கு தான். அருமை. குடிக்கிறாரு. ஆமாங்க. அருமை. உண்மையாவே ரொம்ப திருப்தியா இருக்கு. என்ன சொன்னீங்க? நான் கூட புரியலன்னு சொன்னேன். இல்ல இல்ல மகாராஜா, நல்லா ஜில்லுன்னு திருப்தியா இருக்கும். ஜில்லுன்னு திருப்தியா இருந்தது. இத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மகாராஜா, நாங்க இத லஸ்ஸின்னு சொல்லுவோம். நான் ருசி, நீங்க ருசி, சேர்ந்து குடிப்போம் லஸ்ஸி. ஏன் எனக்கு ஏன் தரிசனம் கொடுக்க மாட்டாங்க? பாவம் பண்றவங்களுக்கு தரிசனம் கிடைக்காது. ம். நான் பாவியா? குருஜி, இப்ப பிரச்சனை அது இல்ல. நீங்க பாவியா என்னங்கிறது பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா, உங்களோட பக்தர்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிறது தெரிய வந்துரும். இந்த திவ்ய திருஷ்டி எல்லாம் பொய் பித்தலடங்கிறது தெரிய வந்துரும். 100% உண்மை. குருஜி, முட்டாளுங்களா, அறிவு கட்ட முட்டாளுங்களா. நான் உங்களை என் பிரச்சனையை தீர்க்க கூப்பிட்டேனா இல்ல இன்னொரு பிரச்சனையை உருவாக்க கூப்பிட்டேனா? ஒரு வேலை தான் கொடுத்தேன். அந்த பஞ்சாபி ஜோடியை கூட்டிட்டு வர சொன்னேன். எங்க அவங்க? நாங்க இங்க வந்துட்டோம். அடடா, பாத்தீங்களா, என்னதான் கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க, இந்த தைரியசாலியோட வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன்.